ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம மெஹந்தி கிளாஸில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தான் பார்த்தோம், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கோனோட டிப் போர்ஷன் கிளியர் பண்ணி ஃப்ளோர் கிளியராக வருதான்னு ஒன்று செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாயிட்டு ஒரு ஃப்ளவர், ஒரு ஸ்பைரல், அப்புறம் ஒரு ஹம்ஸு, அதுக்கு மேலே சின்ன ரவுண்டாகிட்டு போட்டு லைட்டாக உள்ளாடி விடுறது மாதிரி பண்ணுறோம். இது நம்ம ஃபுல்லாகவுமே ஸ்பைரல் போடுறது மாதிரி ரவுண்டு போட்டுட்டு ஜஸ்ட் லைட்டாக உள்ளாடி மட்டும் விட்டு எடுக்கிறோம். நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக செய்து எடுத்தோம்னா ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். எல்லாம் ஒரே ஷேப்பில் வர டைமில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஸ்பைரல் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி போட்டு அதை கொஞ்சம் உள்ளாடி குழிவாக வந்து போடுறது மாதிரி. நம்ம நல்ல ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா எல்லா சைடுமே ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்கும். எனக்கும் சிலது கோணல் மண்ணெலாம் இருக்குது, நீங்கள் பார்த்து பொறுமையாக போட்டுடுங்க. அப்போது எல்லாம் ஒரே அளவுகளில் வர டைமில் ரொம்ப நீட்டாக வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ஃப்ளவர் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ஒர்க் வந்துட்டு ஸ்பைரல் போட்டுட்டு ஒரு சைட்லேருந்து நம்ம லாஸ்ட்டு போட்டு அதே ஒர்க் தான் ஒரு சைட்லேருந்து வர்றது மாதிரி. நம்ம ரைட் சைட் போட்டது லெஃப்ட் சைட் போட்டது எல்லாமே பார்க்க நீட்டாக போட்டோன்னா அழகாக இருக்கும். ஒரு இதே மாதிரி எனக்கு இது வரல, ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரியாக வந்துட்டு ஒரு பெட்டல். நான் திரும்பவும் அதே இதை ஒர்க்கு தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதுவும் அவ்வளோ நீட்டாக வரல. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த ஷேப்பு. எனக்கு திரும்பவுமே ஃபஸ்ட்டு வந்தது மாதிரி தான் வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேப்பரில் போடுறதுனா பேப்பரை திருப்பி போட்டுருவோம், ஆனால் கையில் போட்டோன்னா திருப்பி போட முடியாது இல்லையா, கையை திருப்பி திருப்பி வச்சு. அதனால பேப்பரில் போடுற டைம்லையே ஷேப் கரெக்டாக வர்றது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்துட்டு ஃப்ரீ சம்மர் கிளாஸ் தான், 30 days கிளாஸ் இருக்கும். நீங்கள் 30 days முடித்து ஒர்க்கெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமாயிட்டு வேல்யூபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் அப்புறம் கொரியர் சார்ஜுக்கு மட்டும் 300 பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கிளாஸ் போயிடுச்சு, இனி ஜாயின் பண்ணலாமான்னு டவுட் எல்லாம் வேணாம். நீங்கள் எப்போ வீடியோஸ் பார்க்குறீங்களோ அப்போது ஜாயின் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். 30 days முடித்ததுக்கப்புறமாயிட்டு ஃபுல் ஒர்க்கையும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒரு லேயர் இருக்கிறது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம ஷேப்ஸ் ஒழுங்காக போட்டுட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்புறம் இது உள்ளாடி ஃபில் பண்ணி எடுக்கிறது, கோனை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அப்படி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ஒர்க்ஸ் தான், நான் பேசிக் லெவலில் உள்ள ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப போட்டு வர டைமில்
நமக்கும் க்ரியேட்டிவாக இன்னும் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் இது ஒவ்வொரு ஒர்க்ஸையுமே 5 டைம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒரு ஃப்ளவர் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவுமே ஒரு லேயர் ஃப்ளவர் மாதிரி தான். அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்ட நம்ம பெரிய ஹம்ஸ் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அப்புறம் லாஸ்ட் ஓரத்தில் போட்டோ அதையும் ஃபில் பண்ணி எடுக்கிறோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ளவரு. நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் கூடாக இருந்தாலும் இப்போ ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம இதெல்லாம் கையில் போட்டோன்னா பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். ஃபில்லிங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அப்புறம் இது ஸ்பைரல் போட்டு டபுள் ஹம்ஸ் போட்டு அது மேலே பெரிய ஹம்ஸ் போட்டு எடுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் டவுட்ஸ் ஏதாவது உண்டுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு மெஹந்தி ஒர்க்லலாம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது ஒரு லேயர் ஃப்ளவர் போட்டிருக்கு. இது அப்படியே ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப கண்டினியூவாக லேயர் ஆகிட்டு போட்டு எடுக்கிறோம். இதுவும் அதே மாதிரி ஒரு லேயர் ஃப்ளவர் தான். இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் திக்காக கொடுக்குறது, போல்ட் லைன் மாதிரி கொடுக்குறது, அப்படியே கோனை ப்ரெஸ் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு அப்படி ராவி விடுறது மாதிரி பண்ணக்கூடாது. கோனை ப்ரெஸ் பண்ணி அப்படி எடுத்து வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் காஞ்சதுக்கு அப்புறமாயிட்டு. இது கடைசியாக போட்டு அதே மாதிரி ஷேப்பில் தான் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய இடத்துல கவர் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸாக வர இடங்கள்லாம் இது போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாத்துலேயுமே அவுட்லைன் மட்டும் ஹைலைட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் திக்காக கொடுத்து விட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.